ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூஎஸ் டு சென்னை ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிராவல். கரெக்டாக அந்த கவர்மெண்ட் யூஎஸ் ஷட் டவுன் ஒரு 45 டேஸாக நடந்துட்டு இருந்தது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலைக்கு வராமல் இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஒர்க்ஸும் வந்து பெண்டிங் போயிட்டு இருந்தது. ஸ்டாஃப்ஸ் இல்லாதனால ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீண்ட க்யூ, நிறைய ஃப்ளைட் டிலே, கேன்சலேஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் தான் நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். என்னோட ஃப்ளைட் வந்து டிலே ஆகி அதனால் நான் கனெக்ஷன் ஃப்ளைட் மிஸ் பண்ணி அடுத்த ஃப்ளைட் எப்படி பிடிச்சி இந்தியாவுக்கு வந்தேன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆனஸ்ட்டாக சொல்கிறேங்க, இது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டு. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் டே கொஞ்சம் லன்ச்சும் ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே இறங்கணும். பார்த்திங்கன்னா செம்ம ஸ்னோன்றதுனால கார் ஃபுல்லாகவே ஸ்னோ ஆகிட்டு இருந்தது. பிள்ளை அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் டிலே இருக்கும், வழி டிராஃபிக் இருக்கும். அதனாலவே நாங்கள் ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் ஏர்லியாகவே கிளம்பினோம். ரோடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்தது. சைடில் ஃபுல்லாக ஸ்னோ ஃபுல்லாகவே பூத்து தான் இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் என்ன சாப்பிடுவோன்னு தெரியாதுன்றதால் நான் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆரஞ்சும் கோவாவும் கட் பண்ணி எடுத்துட்டேன். வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 45 மினிட்ஸ் தான். 3 ஹவர்ஸ் முன்னாடி இருக்கணும் இல்லையா போர்டிங்க்கு. நாங்கள் இன்னும் ஒரு சேஃபர் சைடுக்கு இந்த கிளைமேட் சரியில்லைன்றதுனால ஒரு 45 மினிட்ஸ் இன்னும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு ரோடை என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருந்தோம். எல்லாமே நான் வந்து நம்மளுக்கு தேவையான பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் உள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்க்கிங் லாட் இது எவ்வளோ நீட்டாக க்ளீனாக. நேற்று தான் ஸ்னோ பெஞ்சிருக்கு. பட் ரோட்டில் பாருங்கள், இந்த ஏர்போர்ட்டில் நுழையும் போது கொஞ்சம் கூட ஸ்னோ நம்ம பார்க்க முடியாது. சைடில் பாத்தில் தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஏர்போர்ட் உள்ளே என்ட்ரி பண்ணதுலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்கு. நம்ம ஏர்போர்ட் மெயின் கேட் கிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம பார்க்கிங் லாட்டில் நிறுத்தலை. ஏன்னா அங்கே நிறுத்தினா பயங்கர குளிராக இருக்கும், நடந்து வர முடியாது. அதனால் கிட்ட விட்டுட்டு என்னை உள்ளே விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. பிள்ளை நான் அந்த லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு நான் உள்ளே கிளம்பியாச்சு. 8:30க்கெல்லாம் உள்ளே வந்தாச்சு. பட் போர்டிங் வந்து ஓப்பன் ஆகலை. 9க்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது லோக்கல் ஃப்ளைட் இல்லையா, லேட் ஆகும். 9-9:30 தான் ஓப்பன் ஆகும். சார் நான் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு கையில் ஆக்சுவலி இது லோக்கல் ஃப்ளைட், ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. அடுத்தது வந்து எத்தியாட். பட் நான் போட்டது ஃபுல்லாக எத்தியாட்லேயே போட்டுட்டேன். கனெக்ஷன் ஃப்ளைட்டும் அதுதான். அங்கே போடும்போது என்ன ஆச்சுன்னா, எப்போயுமே வந்து லோக்கல் ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம எப்போயுமே டிரான்சிட் போகும்போது அடுத்த இடத்துல நம்ம வந்து லக்கேஜை எடுத்து தான் செக்இன் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு சொல்ல தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே போட்டுருங்க, நீங்கள் சென்னையில் கலெக்ட் பண்ணிக்கலான்ட்டாங்க. செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு சொன்னோன்னே. ஏன்னா அடுத்த டிரான்சிட்டில் நான் லக்கேஜை கலெக்ட் பண்ண வேணாம், திருப்பி ரீசெக்இன் பண்ண வேண்டாம், செக்யூரிட்டி செக்அப் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை ஹாப்பியாக முடிச்சுட்டு போர்டிங் பாஸை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. 11:30க்கு என்னோடய அடுத்த ஃப்ளைட்டு. இமிக்ரேஷன் போயிட்டுருக்கேன். பட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் கம்மின்றதுனால இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. பட் என்னென்னா ரொம்ப செக்யூரிட்டி செக் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. முடிச்சுட்டு ஜென்ரல் செக்கப் அப்படியே அந்த மிஷினில் போயிட்டு அப்படியே வெளில வர மாதிரி தான் இருந்தது. ஸ்டாஃப் இல்லைன்றதுனால ரொம்பவே கம்மியாக இருந்தது. கேட் பார்த்துட்டு நான் போயிட்டு உட்காந்துட்டு 3 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா இன்னும், அப்படி என்ன பண்ணுறது, நான் அப்படியே லைட்டாக ஏர்போர்ட் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப குட்டி ஏர்போர்ட்டுன்றதுனால இது டெட்ராய்டு ஏர்போர்ட்டு, மிச்சிகனில் ரொம்ப குட்டி ஏர்போர்ட்டு. நம்ம இங்கேருந்து பாஸ்டன் போகணும். டெட்ராய்ட் டு பாஸ்டன், பாஸ்டன் டு அபுதாபி, அபுதாபி டு சென்னை 3 ஃப்ளைட் மாறணும். சரி, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் அப்படியே போயிட்டு ஏர்போர்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இந்த கிறிஸ்மஸ்ன்றதுனால அந்த ஒரு இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீயும் அழகாக வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஏர்லைன்ஸ் எந்தெந்த இடம் இருக்குன்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு திருப்பியும் என் கேட் கிட்டேயே வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ளைட் 1 hour டிலே அப்படின்ட்டு. ஒரே ஷாக்கிங். ஐயோ, 1 hour டிலேவா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் எனக்கு அங்கே பாஸ்டன்லேருந்து 2.5 hours டைம் இருந்தது. நம்மளுக்கு இன்னும் 1.5 hour டைம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, டிரான்சிட் வந்து எனக்கு அதே டெர்மினலில் தான் டிரான்சிட். அதனால் நான் வெளில திருப்பி ஓடி வர வேண்டாம் டிரான்சிட்டுக்கு. ஓகே, 1.5 hour இஸ் எனஃப். அதே டிரான்சிட் தானே. ஒருவேளை கீழே இறங்கினா மேலே, இல்லை மேலே இறங்கினா கீழே போக வேண்டியது, நம்ம டிரான்சிட் மாற வேண்டியதில்லை. அதனால் சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியாக 1.5 hour இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா லக்கேஜும் நம்ம தூக்க போகிறதில்ல, லக்கேஜும் இங்கேயே போட்டாச்சு, நம்ம சென்னையில் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் ஃப்ளைட் வந்து நின்று போனதை பார்த்தோன்னா, ஃப்ளைட்டும் வந்துடுச்சு, 1 hourல எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே போர்டிங் உள்ளே போய் உட்காந்த அப்புறம் ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டால், எங்களுக்கு ஹேர் ரூட்ஸ் கிளியர் ஆகலை, சிக்னல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஃப்ளைட் 1 hour லேட்டுன்ட்டாங்க. ஆக்சுவலி ஏற்கனவே 1 hour டிலே. உள்ளே உட்காந்தப்புறம் இன்னொரு 1 hour டிலேன்னு அனௌன்ஸ் பண்ணப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நாங்கள் வந்து சொன்னோம், எங்களுக்கு கனெக்ஷன் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அப்புறம் நான் மட்டும்தான் இருந்தேன். என்னோட அங்கே ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. பட் அவங்க மாப்பிள்ளை பாஸ்டன் வரைக்கும் அவங்கள விடுறதுக்காக வந்திருந்தாங்க.
அது பாஸ்டன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டேன். பட் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ளைட்டில் நிறைய கனெக்ஷன் ஃப்ளைட் இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பேர் இருக்காங்கன்றது. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். இல்லை எங்கள் ஃப்ளைட் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நீங்கள் இன்டிமேஷன் கொடுங்க, எத்தியாட் ஏர்வேஸ் கொடுத்துருங்கன்னா. இல்லைங்க, ஆக்சுவலி நீங்கள் அதில் தான் போட்டிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு கம்பல்சரி ஃப்ளைட் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம இறங்கின உடனே உங்களை டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் அமுச்சிடுவோம், அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், யூ கேன் கேட்ச் யுவர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனாலேயும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் 2 hours போயிடுச்சுன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ½ an hour தான் இருக்குது. என்ன தான் அதே டிரான்சிட்டாக இருந்தாலும் லக்கேஜ் எடுக்க வேண்டாம்னாலும் அகெயின் 1.5 to 2 kilometers இருக்கும். நம்ம அந்த ஃபுல் பார்த்து எங்கே செக்யூரிட்டி செக்இன் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓடணும் இல்லையா? பத்தாது, சப்போஸ் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம ஊர்லலாம் நடக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டு தான் இருந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, போக ஆரம்பிச்சிருச்சு. பட் சொன்ன மாதிரி 2 hours லேட் தான். இந்த பாருங்கள், பாஸ்டன் போட்டிருக்கு பாருங்கள், நம்ம டைமும் அங்கே போட்டு 3:14. எடுக்க வேண்டிய ஃப்ளைட் டைம் பாருங்கள் 11:30. 3:14 அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 hours மேலேயே டிலே ஆகிடுச்சு. சரி, இறங்கியாச்சு, ஃப்ளைட் போர்டிங் ஆகிடுச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து அந்த கேட் ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் வர சொல்லி பேக் கேட் வழியாக ஏறி அவர் வந்து ஓப்பன் பண்ணி டிரான்சிட் பர்சன்ஸஸ் கிளம்புங்க அப்படின்ட்டு வெளில அமிச்சு, ஓ மை காட், அது சொல்லவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இறங்க போனால் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவரை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அவர் வெளில போயிட்டு அவர் போகிறதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களோட டைம் மொத்தமாகவே நான் ஒரு 10 to 15 minutes தான் எங்களுக்கு ஃப்ளைட் கேட்ச் பண்ணுற டைம் இருக்குது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் போனாவது சொல்லலாம் இல்லையா. பட் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஈக்குவலாகவே டூ ரன் பின்னாடியே ஓட ஒரு 2 kilometers இருக்குங்க. நடக்கலாம் முடியாது. சும்மா அப்பப்போ தான் என்னால் எடுத்து, நான் கேமராலாம் ஒன்றுமே எடுக்கலை. அவங்க பின்னாடி அவங்க ஓடிட்டுருக்காங்க. சொல்லிட்டோம், பின்னாடி பேசஞ்சர்ஸ் ஒரு 10 பேர் வராங்க, நாங்கள் 2 பேர் தான் சென்னை, மிச்சம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின் அந்த மாதிரி நிறைய. பட் எல்லா ரோட்டில் டிரான்சிட் பண்ணி தோஹா. பட் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, கேட் இஸ் க்ளோஸ்டு. அங்கே கேட் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனே பண்ண மாட்டாங்க. இங்கே ஹெல்ப் டெஸ்கில் போங்கன்ட்டாங்க. ஹெல்ப் டெஸ்கில் பார்த்தீங்கன்னா அங்கே லைன் நிற்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு 40 பேர் 45 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது நின்னா இன்றைக்கி வேலைக்காகாது, நான் நேராக போயிட்டு இல்லை ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஒரு என்கொயரின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், எங்கள் ஃப்ளைட் இந்த மாதிரி போர்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா, இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுங்க, நீங்கள் போய் எத்தியாட் ஏர்லைன்ஸ் உள்ளே இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே வந்தால் எத்தியாட் ஏர்லைன்ஸே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கவுண்ட்ரே, ஏன்னா ஷட் டவுன்றதுனால ஸ்டாஃப்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம், அடுத்த ஃப்ளைட் அவங்களுக்கு அடுத்த நாள் தானே, அதனால் ஏர்லைன்ஸ் க்ளோஸ். நாங்கள் வந்து ஜெட் ப்ளூவில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி, ஐயோ கடவுளே, அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட், நாங்கள் பண்ணி தர முடியாது அப்படின்னு. நான் விடலைங்க, பயங்கரமாக சண்டை போட்டேன், இது எங்கள் ஃபால்ட்டே கிடையாது, நான் வந்து ஃபுல்லாகவே எத்தியாட் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து காட்டினாலும் அவங்க ரூல்ஸ் சரி ஓகே நாங்கள் பேசுகிறோம் எங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ்னு அவங்க பேசினாங்க. பட் என்னென்னா, நான் வந்து லான்ச் கேட்டேன், எனக்கு அப்கிரேட் கேட்டேன், ஏன்னா நம்ம தப்பு கிடையாது, ஏன்னா நான் காத்தாலேருந்து இருக்கோம், டிலே, திருப்பியும் அடுத்த ஃப்ளைட் எப்போ வரும்னு தெரியாது, எனக்கு நாளை கூட போட்டுதாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் வந்து என் சைடில் இருக்கிறது நியாயத்தை சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கணுங்க கூட இருந்த ஜென்ஸ். பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஃப்ளைட் கொடுத்தாலும் நம்ம ஊருக்கு போகணுன்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்களே தவிர, மேடம் நீங்கள் பேசாதீங்க, அவங்க கொடுக்கட்டும், லான்ச் எல்லாம் கேட்காதீங்க, ஃபுட்டெல்லாம் கேட்காதீங்க அப்படின்றாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம பேச அவங்கவுங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்கவுங்க என்ட்ரி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களே தவிர, யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தாங்க ஃபைட் பண்ணோம். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், பேசுகிறதுக்கு வாய் இருக்கிற பிள்ளை தான் பழிக்கணும்னு தெரியுங்களா, அந்த மாதிரி கதை தான். வீட்டில் இருக்கிறவங்க ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது ஃப்ளைட் டிலேன்ட்டு. பிள்ளைங்கிட்டேருந்து கால் வந்துட்டுருக்கு. நான் சொன்னேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் என்ன, அவங்களுக்கும் பயம் இருக்கும் இல்லையா, சிங்கிளாக தனியாக வரும், பயம் இருக்கும். அப்புறம் அந்த பாட்டிக்கும் எனக்கும் நான் பேசி அடுத்தது கத்தார் ஏர்வேஸில் இருந்தது. கத்தார் இருந்தது, நைட் எமிரேட்ஸ் வந்து எனக்கு கத்தாரில் போட்டு கொடுத்துருங்கன்ட்டேன். பட் அவங்க பரவாயில்ல, கத்தாரில் போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு 6 hours இருந்தது டைம், ஏற்கனவே அங்கே 2 hours மேலே போயிடுச்சு, 6 hours இருந்தது. அப்புறம் நிதானமாக பேகேஜ் வேறு கலெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு, அவங்க மாப்பிள்ள இருந்தால் அவங்க பேகேஜ் அவங்க எடுத்துக்கிட்டாரு. பேகேஜ் கவுண்டர் அவுட்டர் சைடு வந்து பேகேஜ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, பட் அவங்க தள்ளிட்டு வந்தாங்க, என்னால் முடியாதுன்ட்டு நான் ட்ராலி எடுத்துக்கிட்டேன். பாஸ்டனில் ஒரு பெரிய தலைவலினா ட்ராலி எடுக்கணும்னா $7 போடணும். நான் போகும்போதும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால் நான் உஷாராக $7 போட்டு ட்ராலி எடுத்துக்கிட்டேன். என்னோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா பாஸ்டன் டு தோஹா, தோஹா டு சென்னை. திருப்பியும் இங்கே இமிக்ரேஷன் இல்லையா, இமிக்ரேஷன் லைனில் நின்று இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம பேக்ஸ் எல்லாம் செக்இன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கவுண்டருக்கு C12 நினைக்கிறேன் கேட் நம்பர், செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுவும் ஒரு லாங் ஜேர்னி தான். பட் அங்கே ஓடுறது தெரியலிங்க, கால் வலியாது சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, கால் வலி செம வலி.
இந்த பேகேஜ் தள்ளிட்டு வந்தது, இந்த டென்ஷன், அது வந்து வேறு மாதிரி உடம்பெல்லாம் வலி எடுத்துச்சு. பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து கேட் கிட்ட வந்துட்டோம். E1லேருந்து E12 வரைக்கும் நடக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்குது E12. அந்த மெதுவாக அப்படியே பார்த்துக்கிட்டு நான் லக்கேஜை மெதுவாக தள்ளிக்கிட்டு டைம் இருக்குன்றதுனால நான் ஹரிபரியே பண்ணிக்கலைங்க. ஏன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எனக்கு என்னென்னா பிள்ளைங்கிட்டேருந்து கால் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வீட்டுக்கு எல்லாருக்கும் நிதானமாக ஃபோன் பண்ணிவிட்டு, பயப்படாதீங்க, அடுத்த டிக்கெட் நான் வாங்கிட்டேன், நான் வந்துட்டுருக்கேன், எந்த இதுவும் இல்லை, பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடு மம்மி, அப்கிரேட் வாங்கிக்கோ. அட்லீஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி எனக்கு கத்தார் மேலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன கோபம் தாங்க. ஆக்சுவலி நான் கேட்டேன், என்னால் வந்து பயங்கரமான டென்ஷன், கால் வலி ஓடுனது, அதனால் தலைவலி வந்துருச்சு, ஃபுட் இல்லை. நான் சொன்னேன் எனக்கு அப்கிரேட் வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பே பண்ணிடுறேன், பிஸ்னஸ் கிளாஸ் ஆனாலும் ஓகே அப்படின்னும் போது அவங்களோட பிஹேவியர்ஸ் எனக்கு பிடிக்கல. என்னென்னா பிஸ்னஸ் கிளாஸுக்கு அப்கிரேட் பண்ணலைன்னா கூட காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னவோ அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சீட்டு முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு மிடில் சீட் கொடுத்தாங்க 2 பேருக்கு நடுவில். ஆக்சுவலி நான் அதில் வந்து அந்த ஃப்ரண்ட் சீட் போட்டிருந்தேன், அந்த 10,000 கூட எக்ஸ்ட்ரா கால் நல்லா நீட்டிக்கிட்டு உட்காரணும், முட்டி வலி இல்லாமல் இருக்கிறதுக்குன்ட்டு. நான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் அந்த ஐஎல் சீட்டு தான் போடுவேன். அந்த கார்னர் லாங் இருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் சீட் போட்டுக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் போட்டால் கால் நல்லா நீட்டிகிட்டு இருக்கலாம். அதுவும் நான் கிளைம் பண்ணி பார்த்தேன். நான் எந்தளவு ஃபைட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்ணி தாங்க பார்த்தேன். இவங்க கொடுக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் கேட்டேன் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கொடுங்க, நான் காசுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இன்னும் ஃப்ரீயாக கொடுக்குறோன்ற மாதிரி அவங்களோட இது. சரி ஓகே, என்னால் முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணிவிட்டேன், அட்லீஸ்ட் டிக்கெட்டாவது கிடச்சிது இல்லையா. ஓகே, எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு ஒரு காஃபியை கிராப் பண்ணிக்கிட்டு அது குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோன்லாம் அங்கே சார்ஜர் பாயிண்டில் சார்ஜ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பேசிவிட்டு, பிள்ளைங்க இங்கே இருக்கிற பிள்ளைங்க பாவம் டெட்ராய்டில் அவங்களும் பயந்துட்டு இருந்தாங்க, தனியாக போகிறாங்க அம்மா என்ன இப்படி அவங்களுக்கும் சொல்லிவிட்டு, வீட்டில் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, அப்புறம் சேஃப் தான் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ளைட் உள்ள திருப்பி போயிட்டோம்னா நம்மளுக்கு இது நெட் கனெக்ட் ஆகாது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பியும் போர்டிங் டைம் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சுங்க டைம், அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு போர்டிங் டைம் வந்துடுச்சு. அப்புறம் கிளம்பி ஃப்ளைட் உள்ள போயிட்டு உட்காந்தாச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, ஏன்னா 2 பேருக்கு நடுவில் உட்காந்து போகிறதுன்னு பட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா பக்கத்தில் ஒரு பையன் ஒரு 25 இயர்ஸ் தான் இருக்கும், ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டான். அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டு 3 இயர்ஸ் கழித்து வீட்டுக்கு போகிறானா, பாஸ்டன்லேருந்து ஹைதராபாடா, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த குழந்தை. அவன் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் போனப்புறம் பயங்கரமான கை கால் வலின்றதுனால ஒன்றுமே கால் கூட எடுத்து அப்படி அசைக்க கூட முடியல. ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃப்ளைட் ஃபுட்டு பெருசாக பிடிக்காது. பட்டு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுவும் பன்னும் நல்லா ஹாட்டாக இருந்தது, ரைஸும் செம்ம சூடாக இருந்தது, ராஜ்மா சாவல் ப்ளஸ் பன்னீர், ஒரு ஸ்வீட். அந்த ஸ்வீட் நான் எடுத்துக்கலாம். அந்த குழந்தை பக்கத்தில் இருந்த அந்த பையனை கொடுத்துட்டு அவன் சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தான். நான் வெஜிடேரியன்றதுனால வெஜிடேரியன் எடுத்துகிட்டேன். அவ்வளோதான், அதுவே எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி இப்படி இருந்துட்டு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டேன். திருப்பி நடுவில் எழுப்பி சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, நான் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட் மீல்லே நான் வந்து கத்தாரில் எப்பயுமே மேங்கோ ட்ரிங்க் சூப்பராக இருக்கும். செகண்ட் மீல் கொடுத்தாங்க, எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வாங்கினேன். அந்த வடையை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். பட் அந்த பையனுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி பரோட்டா எடுத்துக்கிட்டு, மிச்சம் எதுவுமே எனக்கு சாப்பிட்ற மாதிரி பிடிக்கலை. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜூஸை முடிச்சுட்டு மிச்சத்தை நான் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. நம்ம வந்து இப்படி தான் நடக்குதுன்னு ஸ்டக்காகி உட்காரக்கூடாது இல்லையா. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. உள்ளே வந்து உட்காரும்போது கூட இந்த சீட் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, நம்ம எப்படி ட்ராவல் இவ்வளோ தூரம் பண்ண போகிறோம். பட் இது வந்து லாங் ஃப்ளைட்டு, 14 ஹவர்ஸ். பாஸ்டன் டு தோஹா வந்து 14 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. ஆக்சுவலி நான் போகும்போதும் இதே மாதிரி தான் போனேன். அது போகும்போது அதை லாஸ்ட் டைம் போகும்போது தோஹா தான் போனேன். இந்த வாட்டி அதனால தான் எமிரேட்ஸ் எத்தியாட் போட்டேன் வரும்போது. திருப்பியும் எனக்கு தோஹா தான் எழுதி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். தோஹா வந்தாச்சு, நம்ம இறங்கிட்டோம். தோஹாவில் இறங்கிட்டு திருப்பியும் செக்யூரிட்டி செக்இன் இருக்கு இல்லையா, இறங்கிட்டு செக்யூரிட்டி செக்இன்காக போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்லா. பட் நம்மளால் முடியல, கஷ்டம் எடுத்துக்கிட்டால் கஷ்டம், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு போனேன். ஆக்சுவலி தோஹா ஏர்போர்ட் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எனக்கு லேட் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் நான் தோஹா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு திருப்பியும் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு குவைரிஸ் இருந்தது. ஏன்னா திருப்பியும் போயிட்டு எங்கே வந்து கஸ்டமர் கேர் இருக்குன்னு கேட்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஸ்கேனர் வாங்கி ஸ்கேன் பண்ணி என்னோடய குவைரிஸ் வந்து நான் அவங்களுக்கு இல்லை, தோஹா ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு வந்து கத்தார் வந்து கரெக்டாக எனக்கு எதுவுமே பண்ணி தரல, நான் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு. அந்த பாட்டி கூட இருந்தாங்க, அவங்களால நடக்க முடியாது. என்னோடய கேட் வந்து C22, C1லேருந்து 22 எவ்வளோ தூரம் நடக்கணும். அப்புறம் பக்கி ஒன்று பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டியை உட்கார வச்சுட்டு, சாரி பாட்டியில் அந்த மாமி உட்கார வச்சுட்டு அவங்களும் நானும்
போயிட்டு அவங்க ஷி என்ஜாய்ட் அ லாட். நான் என் பிள்ளைங்களோட வந்தால் கூட இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாதுமா, அவங்களுக்கு வீல் சேர் அசிஸ்டன்ட் போட்டிருந்தாங்க. அவங்க என்னோட இல்லை நான் உன்னோடையே இருக்கேன், என்ன நீயே அழிச்சின்னு போயிடு அப்படின்னாங்க. அவங்கள அழிச்சிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி அந்த மாதிரி ஜாலியாக அந்த பக்கியில் எல்லாத்தையும் பார்த்து, இது மேலே வந்து ட்ரெயின் இருக்குது, நம்ம எல்லா கனெக்ஷனுக்கும் ட்ரெயின் இருக்குது. பட் நான் அதை ஆட் பண்ணல, நம்ம பக்கிலேயே போயிட்டோம். எந்த டெர்மினல் போனாலும் மேலே ட்ரெயின்ஸ் இருக்குது, நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி நான் துபாயில் எடுத்திருக்கேன். நான் நிறைய ஏர்போர்ட்டு நிறைய டிரான்சிட் பார்த்துருக்கேங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா இருந்தது. இதுவும் இப்படியும் நடக்கும், எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணி தான் ரெடியாக வரணும், அப்படி எல்லாமே ஸ்மூத்தாக லைஃப்பில் கிடச்சிடாது இல்லையா. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த கூட இருந்த லேடிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தைரியமாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி எங்களது மட்டும்தான் சென்னை, அவங்களது பார்த்திங்கன்னா தோஹா. எங்கள் 2 பேருக்கு தான் இந்த ஃப்ளைட் கிடச்சிது. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கிடச்சிது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டு அகெயின் தோஹா, தோஹா டு பெங்களூரா. அடுத்தவங்களுக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டு தோஹா, தோஹா டு கோவான்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் இருக்கவங்களுக்கு வேறு ஒரு ஃப்ளைட்டு, அவங்களுக்கு நைட் இந்த எமிரேட்ஸ் கிடச்சிருந்தது. அந்த மாதிரி எல்லாருக்கும். பட் காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக முன்னாடியே கிடச்சிச்சு. தோஹா ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தா இது C20 கேட்டில் இருந்தது, எங்களுக்கு 22 கேட் எங்கேன்னு தெரிஞ்சுட்டு இதை பார்க்கவே அழகாக இருந்து இந்த இடத்துல நான் பக்கியை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு அப்படின்னு நின்று பார்த்தா இது தோஹாவோட இன்டோர் கார்டனாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் போன வாட்டி US போகும்போதும் தோஹா தான் என்னோடய டிரான்சிட்டு. ரிட்டர்ன் வரும்போது எமிரேட்ஸில் வந்திருந்தேன். இந்த வாட்டி நான் போகும்போதும் US போகும்போதும் தோஹாவில் தான் என்னோடய டிரான்சிட். பட் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இது வந்து 2022 FFI வேர்ல்ட் கப் நடந்தது இல்லையா, அப்போது ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டோர் கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனோட பேர் ஆர்ச்சர்ட் இன்டோர் கார்டனாக. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு சரி கீழே போய் பார்க்கலான்ட்டு அந்த பாட்டி அந்த மாமி அழைச்சிட்டு கீழே போயிட்டு அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் எத்தனையோ கண்ட்ரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனையோ டிரான்சிட்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு இன்டோர் கார்டனை நான் பார்த்ததே இல்லை. இந்த இன்டோர் கார்டனோட பேர் ஆர்ச்சர்ட் இன்டோர் கார்டன். யாராவது டிரான்சிட் எடுக்கிறவங்க தோஹா வழியாக போகிறீங்கன்னா கட்டாயமாக நின்று டிரான்சிட்டில் பார்க்க வேண்டிய ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க, மஸ்ட் விசிட் பிளேஸு. நடுவில் ஒரு பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ், ஃபுல்லாக ட்ரீஸு, மேலே வந்து அந்த ரூஃப் கார்டனில் பார்த்திங்க கிளாஸ் போட்டு அந்த பிரைட்னஸ் உள்ளே இறங்கிறதுக்காக ஒரு 300 ட்ரீஸ் இருக்கான், 25,000 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கான். அவ்வளோ அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. கீழே அங்கங்கே டென்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, உட்காரத்துக்கு சேர்ஸ் மாதிரி இருக்குது. டிரான்சிட் போகிறவங்களுக்கு எல்லா சைட்லேருந்து ஆக்சஸ் ஆகிற மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி அன்பிலீவபிளாக இருந்ததுங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்த, அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ ட்ராவல், அவ்வளோ வலி எதுவுமே தெரியல. அந்த பசுமை, அந்த இயற்கை, அப்படியே நான் ஒரு ½ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபெக்ட் வைபுங்க. லாங் லேவ் இருக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் சில் ஜோனுங்க. அழகாக உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லிட்ரலி இந்த மினி ஃபாரஸ்ட் மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த கார்டனை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு, இது வந்து சொல்கிறதுக்கு முடியாதுங்க, நம்ம நேரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஈவினிங் லைட்ஸில் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது பார்க்குறதுக்கே. மார்னிங் வந்து அந்த மேலேருந்து அந்த சன்லைட் விழுமா, ஈவினிங் லைட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் டிரான்சிட் வருவோம், நம்ம ஓடுறதுல தான் நம்ம குறி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா தோஹா ஏர்போர்ட்டில் லேஓவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நிம்மதியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. மனசும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண அந்த களைப்பும் தெரியாது. ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு 1 hour டைம் இருந்தது, ஆனாலும் 1.5 hour இருந்தது. பட் சேஃபர் சைட் நான் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு கேட் கிட்ட அந்த C22 கேட் கிட்ட போயாச்சு. இந்த கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லக்ஸுரியஸ் பிராண்ட்ஸு, டீஸு, அப்புறம் பேக் ஷாப்ஸு, டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு, பர்ஃப்யூம்ஸு, ஐஸ்கிரீம் பார்லர்ஸு எல்லாமே இருந்தது. பட் நான் அப்புறம் எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கேட் கிட்ட போனதுனால போயிட்டு ப்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏதோ
போன ஃப்ளைட்லேயே ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வென்ச் இது ஒரு ஃபேமஸ் ஒரு பிராண்டு தான். ஆக்சுவலி இங்கேயும் சுற்றிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு நீட் ஆம்பியன்ஸ் வந்து இங்கே உட்காரும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸும் கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, டியூட்டி ஃப்ரீ தானே அப்படின்ட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலான்ட்டு எல்லாமே கொஞ்சம் அசார்ட்டடாக கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது பிள்ளைங்க சொன்னாங்க நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு. 250 கிராம்ஸ் ஆர் 300 கிராம்ஸ் எடுத்தேன். $40 வந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. பட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நம்ம வேறு மாதிரி சாப்பிட்றோம்ல, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த குட்டி கோன் $35 கப்பு. ஆமாம், $35. அது இன்னொன்று 50, இன்னொன்று 60. நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்னாங்க. சரி நான் அந்த மாச்சா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த மாச்சா ஃப்ளேவரோடு சேர்த்து வேறு ஒரு கேரமல் ஃப்ளேவர் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துனேன். $35. ஆமாம், நல்லா இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. குவான்டிட்டியும் ரீசனபிள் குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, டேஸ்ட் பிடிச்சிருந்தது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு அங்கே லூயி விட்டான் ஷோரூம் இருந்தது, அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்புறம் டியூட்டி ஃப்ரீ வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லா பர்ஃப்யூம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பட் ஐயோ ஃப்ளைட் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஆகிடுச்சு, ஐயோ எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படியெல்லாம் நினைக்காம எனக்கு கடவுள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நினைக்கிறேன். தோஹாவில் நான் வந்திருந்தாலும், ஆக்சுவலி தோஹா போடவே இல்லை, வந்திருந்தாலும் இந்த மாதிரி நான் கீழே போய் பார்த்துருப்பேனான்னு தெரியாது. உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய இண்டோர் கார்டன் இருக்குன்னு. அங்கே போனோன்னே என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே என் பாடி பெயின் எதுவுமே இல்லை, டோட்டலி ஐ எம் ரிலாக்ஸ்டு. நம்ம அப்படியே சுற்றி 4 பேரை பார்த்து ஷாப்பிங் போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இதெல்லாம் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ஜாலியாக போர்டிங் டைம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டிக்கெட் கொடுத்தாச்சு, செக்யூரிட்டியை முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் போய் உட்கார ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 4 to 5 hours நம்ம சென்னை ரீச் ஆகிடும்னு ஒரு ஹாப்பினஸ்லேயே போய் உட்காந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல சீட்டிங் கிடச்சிது. எனக்கு ஃப்ரண்ட், நான் எங்கே ஏற்கனவே எத்தியாடில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் சீட்டிங் அந்த தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃப்ளைட்டில் சுத்தமாகவே அந்த ஃப்ளைட்டையும் தூங்கல, ஒரு 2 hours நேப் எடுத்தேன். இந்த ஃப்ளைட்டில் எக்ஸைட்மெண்ட் வீட்டுக்கு போகிறோன்றதுனால எனக்கு என்னமோ இந்த ஃப்ளைட் ரொம்ப லாங்காக தெரிஞ்சுது. அந்த 14 hours விட ஐயோ அது போகிறோமேன்றதே ரொம்ப லாங்காக தெரிஞ்சுது. அப்படியே ஏர்போர்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. லேட்டு தான், 8 hours லேட்டு தாங்க. எனக்கு வந்து 8 hours லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் முன்னாள் வந்து நைட் 8 மணிக்கு இறங்க வேண்டியவோ மறுநாள் காத்தால 4 மணிக்கு தான் இறங்கினேன். கஷ்டம்தான், பட் எல்லாமே கஷ்டம்னு எடுத்துட்டா கஷ்டம்தாங்க. நான் ஃபேஸ் பண்ணுறது தான் லைஃபு. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், பாஸ்டன் டு தோஹா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஃப்ளைட்லேயுமே எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலான் மஸ்க் வந்து ஒரு புது ஸ்கீம் கொடுத்துருக்காராம். அந்த ஃபஸ்ட் லெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட் ஒர்க் ஆகும்ன்ட்டு அது பார்த்தோன்னே அழகாக கனெக்ட் ஆகிடுச்சு. அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ், எனக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா எல்லாரோடையும் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, பிள்ளைங்களோட எல்லாரோடையும் ஜாலியாக சேட் பண்ணிவிட்டு கால் பேசிக்கிட்டே வந்துட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. இங்கே வந்து தோஹா ஏர்போர்ட்டில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். இங்கே உட்காந்தாச்சு. இங்கே ஃபுட்டு கொடுத்தாங்க இந்த ஏர்லைன்ஸில். பட் எனக்கு பெருசாக எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டான்னு சொல்லவும் முடியல. ஜஸ்ட் பார்த்துட்டு ஸ்வீட்டும் எனக்கு பெருசாக பிடிக்காது, லைட்டாக இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். ஏன்னா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு அதுவே வயிறு நிறைய இருந்தது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் திருப்பியும் கத்தார் ஃபேமஸ் நம்ம மேங்கோ ட்ரிங்க் எடுத்தாச்சு. வயிறு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. வீட்டுக்கு போகிறோன்ற ஒரு ஹாப்பினஸ்ஸு. 6 மாதம் யூஎஸில் என்ஜாய் பண்ணியாச்சு பிள்ளைங்களோட. பட் விட்டு வரும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ நாள் பிள்ளைங்களோட இருந்தாலும் அது வந்து பத்தவே பத்தாது இல்லையா. இங்கே அடுத்த வேலைகள் இருக்கு இல்லையா, அதை மனசை தேத்திக்கிட்டு இவங்கள பார்க்கணும் அப்படின்றதுனால ஹாப்பியாக வந்தாச்சு. இறங்கின விட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா அந்த மாமி இருந்தாலும் அவள் வீல் சேர் அசிஸ்டன்ட் போட்டிருந்தா. அவள் சொன்னால் என்னோட வந்துரு, நீ இமீடியட்டாக வெளில வந்துடலான்ட்டு. ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே எங்கள் ஆத்துக்காருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் சொன்னார் 10 minutes நான் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னாரு. நானும் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வரதுக்கு 10 minutes ஆகிடும், அந்த மாமியை வந்து வீல் சேர் அசிஸ்டன்ட்னால சீக்கிரம் வெளில வந்துடலான்னு சொல்லியிருக்கா, நான் வந்துடுவேன். நான் சொன்னேன் டெர்மினலில் நான் நிற்கிறேன், நீ வெளில வந்துருன்ட்டு. எக்ஸைட்மெண்ட்டு, ஃபேமிலியை பார்க்க போகிறோன்ற ஒரு பக்கம் ஹாப்பினஸ்ஸு. கரெக்டாக உள்ளே வரும்போதே நம்ம விநாயகரை சேவிச்சுட்டு வெளில வந்தாச்சு. இமிக்ரேஷன்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு வெளில வந்துட்டா. அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெளில வந்த உடனே பட் அவர் வீட்டுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி, சென்னை இறங்கினோன்னே நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தோன்னே ஃபுல் தெம்பு ஆகிடுச்சு. இந்த எபிசோட் இதுதான் என்னோடய ட்ராவல் எபிசோட். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பட் என்னால் மறக்க முடியாத ஒரு எபிசோட், அதனால தான் இது நான் வீடியோவே பண்ணிட்டேன். டெட்ராய்ட் டு சென்னை
அங்கே என்ஜாய் பண்ணதை விட என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.